அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் பாலா. ஸோ இன்றைக்கி காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோம்? நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் இருக்கிறத சாப்பிட்டுக்கிறது. இங்கே நம்ம ஊரில் நம்ம சந்தைகளில் என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிறது, அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் என்ன சாப்பிட்றேங்கிறத போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை செய்யுங்க. ஸோ என்னோடய சாப்பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கான சாப்பாடு சாமை. நேற்று குருதவாளி சாப்பிட்டோம், இன்றைக்கி சாமையை நம்ம அரைச்சி தோசை சுடுறது அப்படி இல்லாமல் சாப்பாடாக செஞ்சிடுறது. சாமையை வடித்து, அது இல்லாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இப்போ வடிக்க மாட்டேன், நைட்டே வடித்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் பழைய சாதமாக எடுத்துக்கிறது. அதில் நீர் ஆகாரத்தை நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே குடிச்சிருவேன். அதை குடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்னா, காலையிலே சாம்பார் வச்சு, ஸோ பருப்பு ப்ரோட்டீனு, எக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார், நல்ல காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார், அதுக்கு கீரை, இது அரைக்கீரை. ஸோ நமக்கு என்ன கீரை கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிறது. அப்புறம் புதினா துவையல். ஸோ இதை முடித்தோடனே அப்படியே அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா பழங்கள், பப்பாளி, மேங்கோ, கொய்யா, பேரிச்சை, சப்போட்டா. ஸோ நேற்று சந்தையில் கிடச்சதை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம காலையில் சாப்பிட்றோம். ஸோ இன்றைய காலை உணவு இதுதான். இந்த பழங்கள் நம்ம காலை உணவு சாமை சாப்பாடு சாப்பிட்டுட்டு உடனே பழங்களை நான் எடுத்துக்கிறது இல்லை. பழங்கள் அடுத்து ரெடியாக இருக்குது. 1 hour பிரேக். இப்போ நான் இதை முடித்ததும் சிலம்ப விளையாட போயிடுவேன். சிலம்ப கிளாஸை முடிச்சுட்டு 11 மணிக்கு இந்த பழங்களப்பெல்லாம் எடுத்துப்பேன். அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாமை சாப்பாட்டையும் அளவாக தான் எடுத்துப்பேன். ஒரு கை கீரைகள் நிறையா எடுத்துப்பேன். அப்புறம் 11 மணிக்கு பழங்கள், அப்புறம் மதியம் சாப்பாடு. இதுதான் நம்மளோட சாப்பாடு. ஆனால் எந்த ஆயிலில் பொரித்த எந்த ஐட்டத்தையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. அசைவம் எடுத்துக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு அதை நானே செஞ்சுக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்போமா தேங்க்யூ.